ஹாய் வணக்கம். நான் உங்க ஜெகன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரூக் செக்மேட். நம்ம கிட்ட 2 ரூக்ஸ் இருக்கு. இந்த 2 ரூக் வச்சு எப்படி கிங்க மேட் பண்றது? கிங் வந்து சென்டரா இருக்கு. அதுவும் 5th ரேங்க்ல இருக்கு. டைரக்டா கிங்க வந்து எப்பவுமே அட்டாக் பண்ணாதீங்க. அட்டாக் பண்ணாம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ணி கார்னர் கொண்டு போணும். பாத்தீங்க கண்ட்ரோல்லாம் பாருங்க. நான் ரூக் வந்து H4 வைக்கிறேன். ரூக் கண்ட்ரோல் பண்றேன். இப்போ ஒயிட் கிங்குக்கு என்ன ஒர்க் அப்படின்னா, ஒயிட் கிங் ஸ்லோவா இம்ப்ரூவ் பண்ணி இந்த ரூக் கேப்சர் பண்ண தான் ஒயிட் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அகைன் ட்ரை பண்றாங்க. இப்போ இந்த ரூக்ல A5 செக். அகைன் பாத்தீங்கன்னா கிங் வந்து G6. இந்த ரூக் செக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரூக் செக் கொடுத்தா கட் பண்ணிடுவாங்க. அதனால ரூக் செக் கொடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணலாம், ரூக் வந்து நீங்க லாங்ல கொண்டு போயிருங்க. லாங்ல போகும்போது என்ன ப்ராப்ளம்னா, அகைன் நீங்க இங்க போனீங்கன்னா நெக்ஸ்ட் செக் வராது. அதனால ரூக்கை நீங்க இந்த ஜிக்ஸாக் இந்த டைப்ல வச்சிட்டீங்கன்னா கிங் என்ன மூவ் பண்ணாலும் சரி, கண்ட்ரோல் பண்ற ரூக்கை டச் பண்ணாதீங்க. ஃப்ரீயா ஒரு ரூக் இருக்கு பாருங்க, அந்த ரூக் வச்சு கிங் அட்டாக் பண்ணுங்க. அகைன் கிங் ஒன்லி மூவ். கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம டச் பண்ண வேணாம். அகைன் ஃப்ரீ ரூக்கை வச்சு நம்ம செக் கொடுக்கலாம். அகைன் ஒன்லி மூவ், சேம் ஆப்ஷன் தான். கண்ட்ரோல் பண்றதுக்கு டச் பண்ண வேணாம். ஃப்ரீ ரூக்கை வச்சு நம்ம அட்டாக் பண்ணீங்கன்னா செக், நோ எஸ்கேப், செக் மேட். அடுத்த வீடியோல அடுத்த செக் மேட் பற்றி பார்ப்போம். பாய்.